புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். பிரதமர் மீது தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்திருக்கிறது. பிரதமர் மீது தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், என்ன புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது? பிரதமர் நரேந்திர மோடி சூறாவளி பிரச்சாரத்தை நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடத்திட்டு இருக்கிறாரு. இதுல அவரு முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சாரம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய அந்த தேர்தல் அறிக்கையை விமர்சிக்கக்கூடியதுதான். அதிலும் குறிப்பா முஸ்லீம் லீக், அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சியுடைய அவங்களுடைய கொள்கையுடைய நகல் தான் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையா இருக்கு அப்படின்றத அவர் தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் பேசிக்கிட்டு வராரு. இந்த விஷயத்துக்கு எதிராக தான் இப்போ காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையோ இனத்தையோ மதத்தையோ சார்ந்த பிரச்சாரங்களை நடத்தக்கூடாது அப்படின்றது தேர்தல் விதிமுறையா இருக்குது. ஆனா அதை மீறும் வகையில பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுல பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா முஸ்லீம் லீக் கட்சி நமக்கு தெரியும், இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் பிரியணும்னு கேட்டுக்கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியுடைய கொள்கையை தான் நாங்க பிரதிபலிக்கிறோம்னு சொல்றதன் மூலியமா நாட்டுல ஒரு பிரிவினையை ஏற்படுத்த விரும்புறாரு அப்படின்ற ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க. வெறும் பிரதமருக்கு மட்டுமல்ல, பிரதமருடைய கருத்தை தொடர்ந்து பேசக்கூடிய பாஜகவுடைய மற்ற தலைவர்கள், குறிப்பா இப்ப கேரளாவில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை அங்க கல்வி நிலையங்கள்ல ஒளிபரப்புறாங்க அப்படின்ற ஒரு புகார் போயிட்டு இருக்கு. தூர்தர்ஷன் டிவி ஆனது அந்த படத்தை ஒளிபரப்புனாங்க அப்படின்ற ஒரு புகார் இருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ காங்கிரஸ் கட்சி புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதுலயும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவங்க தெரிவித்திருக்கக்கூடிய புகார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. தேர்தல் ஆணையம் நம்ம அந்த பிரஸ் மீட் நம்ம போய் அட்டன் பண்ணிருந்தோம். தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு வெளியான அந்த பிரஸ் மீட்ல நாட்டுல யார் தேர்தல் விதிமுறைகளை மீறும் வகையில பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் நாங்க கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சி இப்படியான ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்றது இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் விஷயம். நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது என்ன மாதிரியான ஒரு விஷயமா வருது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து அப்படின்றதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சக்தி, விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.